கோத்ரா. இந்த வார்த்தை ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகும் அளவிற்கு பிரபலமாக மாறியது சமீபத்தில்தான். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ராஜஸ்தானில் உள்ள புஷ்கர் கோயிலுக்கு சென்றபோது தன்னுடைய கோத்திரத்தை தத்தாத்திரேய கவுல் பிராமணன் என்பதாக அடையாளப்படுத்திக் கொண்டார். தேசிய அரசியல் தளத்திலும் ட்விட்டரில் தேசிய அளவிலும் இது ட்ரெண்ட் டாபிக்காக பேசப்பட்டது. சமூக வலைதளத்தில் கோபத்தோடு விமர்சனங்களையும் ராகுலை கிண்டல் செய்து மீம்ஸுகளையும் வலைதளவாசிகள் பதிவிட்டனர். நடந்து கொண்டிருக்கும் 5 மாநில தேர்தல், நடக்கப்போகும் நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி இந்துக்களின் வாக்குகளை பெறாமல் போய்விடுவோமோ என்ற அச்சத்தில் ராகுல் காந்தி இவ்வாறு தன்னை போலி இந்துவாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்று கடும் விமர்சனத்தை பாஜகவும் முன்வைத்தது. பாஜகவின் குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் இருந்தாலும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மாற்று தலைமை வேண்டும் என்று ஒருவேளை மக்கள் காத்திருந்தாலும் அவர்களின் எதிர்பார்ப்பில் ராகுலின் இந்த பேச்சு தவறான தாக்கத்தை ஏற்படுத்திவிடலாம் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். ராகுல் காந்தி தன்னை ஒரு காஷ்மீர் பிராமணன் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருப்பது பல கேள்விகளை எழுப்புகிறது. பாஜகவின் இந்துத்துவ அரசியலுக்கு நிகரான மென்மையான இந்துத்துவாவை பின்பற்றுகிறாரா ராகுல்? முக்கிய கோயில்களுக்கு அடிக்கடி செல்லும் ராகுல் காந்தி தேர்தலை ஒட்டி இந்துக்களை கவர நினைக்கிறாரா? மதசார்பற்ற காங்கிரஸ் சாதி மதத்தை அடிக்கடி அடையாளப்படுத்துவது ஏன்? தான் ஒரு சிவபக்தர் என்றும் தான் ஒரு பிராமணன் என்றும் ராகுல் குறிப்பிட்டு சொல்வதன் நோக்கம் என்ன? இந்த மென்மையான இந்துத்துவா போக்கு காங்கிரசுக்கு தற்போதைய சூழலில் ஆபத்தானதா? ராகுல் காந்தியின் இயல்பான பேச்சை கூட அரசியலாக்க பார்க்கிறதா பாஜக உள்ளிட்ட கேள்விகளும் எழுகின்றன. ராகுல் காந்தி தன்னுடைய கோத்திரத்தை வெளிப்படுத்தியதில் என்ன தவறு இருக்கிறது என்றும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து கேட்கப்படுகிறது. இந்துத்துவாவிற்கும் இந்துயிசத்திற்குமான வித்தியாசத்தை உணர்ந்தே காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருகிறது என்றும் வேண்டுமென்றே அரசியல் செய்யும் நோக்கில் பாஜக செயல்பட்டு வருகிறது என்றும் காங்கிரஸ் தரப்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. உண்மையில் சமூகத்தில் பேசுபொருளாக மாற்றப்பட வேண்டிய ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும் சூழலில் அரசியல் தலைவர்கள் மக்களுக்குள் பிரிவினையை ஏற்படுத்தும் குலம், கோத்திரம், மதம், சாதி உள்ளிட்ட விஷயங்களை பேசுபொருளாக மாற்றியிருப்பது மக்கள் மத்தியில் சற்றே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது.